என்ஐடி உங்களுக்கு தெரியலன்னா ப்ராப்ளம் இல்ல. கிளாட் ரொட்டீன் தெரிஞ்சா போதும். ஒரு சிம்பிள் சினாரியோல நான் இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போறேன். ஜிமெயில்ல இருந்து லீட் எடுத்து கூகுள் ஷீட்ல அப்லோட் பண்ண போறோம். எது பெட்டர்னு நீங்களே சொல்லுங்க. நம்ம ரெண்டுத்தையுமே ட்ரை பண்ணுவோம். கிளாட் ரொட்டீன் அண்ட் என்ஐடி. ஃபர்ஸ்ட் கிளாட் ரொட்டீன் நம்ம போவோம். ஸோ கிளாட் கோட்ல ரொட்டீன் இருக்கும். போயிட்டு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. செக் த ரீசெண்ட் மெயில் அண்ட் ஐடென்டிஃபை த லீட் தட் இஸ் நியூ. ஐ நீட் டு டேக் ஆக்ஷன். கூகுள் டிரைவ் நான் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் எனக்கு என்னென்ன டேட்டா வேணும்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். கொடுத்த உடனே நமக்கு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகுது. இந்த ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ப்ரீஃபில்டா டேட்டா வருது. நம்ம அதை ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். அது கரெக்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எவ்ரி திங். இப்போ இதுல உங்களுக்கு கனெக்டர்ஸ் காட்டுது. இந்த கனெக்டர்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு மேல பாத்தீங்கன்னா நமக்கு ஷெட்யூல் வேணும். ஸோ ஷெட்யூல் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ரன் 9 AM. அது ஓகே பெட்டர். நம்ம அதே போய்க்கிறேன். கிரியேட் கொடுத்துட்டு இதை டெஸ்ட் பண்ண போறோம். ரன் நவ் கொடுக்குறோம். அதுக்கு இந்த மீன் டைம் நம்ம கிளாட் ரொட்டீன் பத்தி பார்ப்போம். கிளாட் ஷெட்யூல்னு ஒரு ஃபீச்சர் ஆல்ரெடி இருக்கு. ஆனா இந்த ஃபீச்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் ஆன்ல இருந்தா மட்டும்தான் ரன் ஆகும் ஷெட்யூல். இந்த அதர் ஃபீச்சர் கிட்டப் ஏபிஐ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து அதுல கிடையாது. அண்ட் உங்களுக்கு கிளாட் ரொட்டீனை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. உங்க லேப்டாப் ஆஃப்ல இருந்தாலும் ரன் ஆகும். ஏன்னா அது ஆந்த்ரோபிக் சர்வர்ல இருந்து ரன் ஆகும். ஸோ இந்த ப்ராப்ளம் இப்போ இது போனதுனால உங்களுக்கு என்ஐடினுக்கு இது கம்பேரிஷன் பண்ண முடியும் நம்மளால. ஸோ நமக்கு ரன் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஃபைல் லிங்க் காட்டுது. நம்ம அதை கிளிக் பண்ணி பார்ப்போம். நான் கேட்ட மாதிரியே இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ சேம் சினாரியோ நான் வந்து என்ஐடிஎன்ல ட்ரை பண்ண போறேன். ஆட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்குறேன். நமக்கு ஃபர்ஸ்ட் ஜிமெயில் வேணும். இதுல ஆன் மெசேஜ் ரிசீவ் அதை நான் கிளிக் பண்றேன். ஆல்ரெடி நான் அத்தென்டிகேஷன் பண்ணிட்டேன். நீங்க பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து எவ்ரி மினிட் வேணாம், எனக்கு எவ்ரி டே ஓகே. ஸோ நான் எவ்ரி டே சூஸ் பண்ணிக்கிறேன். மற்ற எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை. மேக்ஸிமம் இமெயில் பர் புல் 10 இருக்கு. தட்ஸ் ஓகே. இப்போ ஃபெச் டெஸ்ட் ஈவென்ட் நான் கொடுக்குறேன். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு மெயில் மட்டும் எடுத்துட்டு வரும் டெஸ்டிங்க்கு. ஸோ எடுத்துட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நோட கனெக்ட் பண்ண போறோம். ஓகே, இப்போ வந்து ஓப்பன் ஏஐ வேணும். நான் ஓப்பன் ஏஐ யூஸ் பண்றேன். மெசேஜ் மாடல் நம்ம அதை யூஸ் பண்ணிக்குவோம். பண்ணா இப்போ ஃபர்ஸ்ட் இதோட இன்புட் எனக்கு இங்க வந்துருச்சு. இமெயில் ட்ரிகரு. நான் மாடல் மட்டும் சூஸ் பண்றேன். நானோ சூஸ் பண்ணிக்கிறேன். அது போதும் எனக்கு. மினிமம் மாடலு 4.1 நானோ. 5 பெஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ நான் சேஞ்ச் பண்ணிட்டு 5 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் ஐடென்டிஃபை த லீட் மெயில் இப்போ போட்டுடுறேன். போட்டுட்டு இப்போ இதுல இருந்து என்னென்ன வேணுமோ அதை நான் ட்ராக் பண்ணி இங்க போட்டுக்கிறணும். ஸ்னிப்பட் வேணும், நான் எடுத்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் எனக்கு இமெயில் வேணும். சப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் இது போதும் எனக்கு இப்போதைக்கு. நான் இப்போ மெயில்ல இருந்து லீடா செக் பண்றேன். இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீ எடு அப்படின்றத நான் கொடுத்துட்டு இந்த ப்ராம்ப்ட் வந்து மீதி எனக்கு எப்படி வேணுமோ நான் அதை கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட்புட் ஃபார்மேட் எனக்கு ஜேசன்ல வேணும். அது எங்க இருக்கு? பில்டின்ல தேடுவோம். இதுல இல்ல. ஆப்ஷன்ல அவுட்புட் ஃபார்மேட் இங்க இருக்கு. ஜேசான் ஸ்கீமா அண்ட் ஸ்கீமா டைப் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இந்த எக்ஸிக்யூட் ஸ்டெப் கொடுக்குறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ அவுட்புட் வந்துருச்சு. இதுல வந்து டெக்ஸ்ட்ல நம்ம கேட்ட ஜேசன் ஃபார்மேட்லயே நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நோட் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். அடுத்த நோடு வந்து கூகுள் ஷீட். இதுல வந்து நான் அப்பென் ரோ இன் ஷீட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபைல்ல நான் அப்பென் பண்ண போறேன். மீது எல்லாமே ஆல்ரெடி நான் ஃபில் பண்ணிட்டேன். கூகுள் அத்தன்டிகேஷன் ஷீட்டோடலாம் முடிஞ்சிருச்சு. ஃபைல் நேம் லீட் 26. ஷீட் நேம் வந்து இமெயில் லீட்ஸ். ஓகே, அவ்வளோதான்.
இப்போ வந்து இங்க வேல்யூ டு சென்ட் வந்துருச்சா? இப்போ எனக்கு என்ன வேல்யூ இங்கிருந்து இந்த லீட் இதெல்லாம் நான் காப்பி பண்ணி டிராக் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணணும்னா ஸோ ஒன்றுன்னா நீங்கள் இப்படி பேஸ்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் ஸ்டெப் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், ரன் ஆயிடுச்சு. உங்களுக்கு இது அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியே வருவோம். இங்கே எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ இருக்குது, அது கொடுத்துட்டு வெயிட் பண்ணுவோம். ரன் ஆகுது 1 by 1. ஸோ மேலே எக்ஸிக்யூஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் NITMல ஒரு மெயின் ஃபீச்சர். என்ன எக்ஸிக்யூட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இங்கே எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆயிருக்கு அண்ட் எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியும் நம்மளால. வெயிட் லோட் ஆயிட்டு இருக்கு. லோட் ஆகிற நேரத்தில் நம்ம வந்து ஃபைல் ஓப்பன் பண்ணுவோம். நம்ம சொன்ன மாதிரி 2 டைம்ஸ் நம்ம அப்டேட் பண்ணுவோம். இங்கே 2 டைம்ஸ் அப்டேட் ஆயிருக்கு. ஸோ லோட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இந்த ஜிமெயில் நம்ம கிளிக் பண்ணோம்னு வைங்களேன், அதோட அவுட்புட் என்ன வந்துருச்சு அப்படின்னு பார்க்க முடியுது. மெசேஜ் மாடல் நான் கிளிக் பண்ணா அந்த எக்ஸிக்யூஷன்ல என்ன இன்புட் வந்துச்சு, அதுலேருந்து என்ன அவுட்புட் வந்துச்சு, இந்த மாதிரி என்னால் ஒவ்வொரு விஷயத்துக்குமே பார்க்க முடியுது. இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நீங்களே சொல்லுங்க. இப்போ நீங்க ஒரு பர்சனல் யூஸ் கேஸ்க்கு கிளாட் ரொட்டீன் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு லாகோ ஃபெயிலியர் ஆச்சோ அப்படின்றத உங்களால பார்க்க முடியாது. சம் பிஸ்னஸ் யூஸ் கேஸ்க்கும் நீங்க யூஸ் பண்ணனா பண்ணிக்கலாம். பட் ஒரு எக்ஸிக்யூட்டார சாஃப்ட்வேருக்கு ஒரு பிஸ்னஸ் யூஸ் கேஸ்க்கு உங்களுக்கு NITM ஒர்க் ஃப்ளோ தான் இன்னமும் பெஸ்ட். ஒரு விஷயம் வரும்போது நம்ம அதை லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு தான் ஹெல்ப்ஃபுல். நம்ம கரெக்டான சினோரியாவுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா பார்ப்போம். ஹாப்பி கோடிங்.